தேவனே உங்களுக்கு எது நல்லதா தெரியுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முடிவுக்கு விடுவதற்கு நான் தயாரா இல்லை. நான் ஒரு கண்டிஷனோட தான் அவர்கிட்ட விடுறேன். ஐ லீவ் மை செல்ஃப் டு ஹிம் வித் த கண்டிஷன் தட் ஹீ ஷுட் டு விச் இஸ் குட் ஃபார் மை பாடி, மை சோல் அண்ட் மை ஸ்பிரிட். ஆனா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமா எடுத்துக்கொண்டு நான் ரோமர் 8:28 நம்ம இப்ப தியானிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ரோமர் 8:28 என்ன எழுதியிருக்குனாக்கும், விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு. அது இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவா இருக்கும். நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:28 அல்லது யாராவது இருந்தா வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know that God causes all things to work together for good to those who love God, to those who are called according to his purpose. இப்ப என்ன வாசிக்கணும் அந்த இடத்துல, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இப்ப நாம நம்ம முழுவதுமா தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க விரும்புறோம். அவர் என் வாழ்க்கையில அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு நம்ம சரண்டர் பண்றோம். நம்முடைய வில்ல, நம்முடைய சுய விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்திற்கு நாம சரண்டர் பண்ணிட்டோம். என்னை உங்களை பலிபீடத்துல வச்சிருக்கிறேன், என்னுடைய விருப்பத்தை நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை என் வாழ்க்கையில செய்யுங்க. கண்டிப்பா அது என்ன வேதத்துல சொல்லியிருக்குனாக்கும், நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்தால், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுல என்ன, those who love God, விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஓகே, சகலமும் நாங்க எழுதியிருக்கு. அது இங்கிலீஷ்ல தெளிவா இருப்பாருங்க. God causes all things to work together. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனித்தனியா பாத்தீங்கன்னா அது நல்லதா இருக்காது. ஒர்க் டுகெதர் ஃபார் குட்னஸ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளி படிப்பை படிக்கிறோம். அது படிக்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. பள்ளிப்படி முடிச்சோடனே ஏதாவது நன்மை நடக்குதான்னா ஒண்ணும் இல்லை. அப்புறம் ஒரு ட்ரைனிங் படிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அதுவும் கஷ்டமா தான் இருக்கு. அது ஏதாவது நன்மை நடக்குதானே இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வேலைக்கு போறோம். இப்ப எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, இப்ப என்ன அர்த்தம், 1ஆம் கிளாஸ்ல இருந்து நான் படிச்சது எல்லாமே கடைசி வரைக்கும் ஒர்க் டுகெதர் அப்படின்னா எல்லாம் சேர்ந்து சகலமும் முடிஞ்ச உடனே அந்த நன்மை வரும். இப்ப தனியா பார்த்தோம்னா அது நன்மையா இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நல்லது கெட்டது அறியக்கூடிய அந்த மனசாட்சியின் கனியை அல்ல அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னாரு. நமக்கு என்ன கேள்வி வரும்னா, கெட்டதுன்னு தோன்றதை செய்யாதீங்கன்னு சொன்னா கரெக்டு. அதாவது ஒரு கனி கெட்டதா இருந்தா சாப்பிட்டாத அப்படின்னு சொன்னா கரெக்டு தான். ஆனா நன்மை தீமை ரெண்டையுமே அறியக்கூடிய அந்த கனிய எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த தேவன் சொல்றாரு, உனக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அது உண்மையிலே நல்லதா இருக்காது. சம்திங் சீம்ஸ் குட் நவ், இட் மே நாட் பி குட் அட் தி எண்ட். இப்போ உனக்கு நல்லதா தெரிகிறது, முடிவுல நல்லதா இல்லாம போலாம். மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். அப்ப மனிதனுக்கு இப்ப நல்லதா தெரிகிறது, பின்னாடி நல்லதா இல்லாம இருக்கலாம்ப்பா. அதனாலதான் நன்மை தீமை இரண்டையும் உன்னுடைய அறிவின்படி நீ முடிவு செய்யாத. அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், உனக்கு எது நல்லது அல்லது கெட்டதுன்னு உனக்கு தோணுதோ அதனுடைய முடிவு நல்லதா இருக்காது, அது உனக்கு தெரியாது. அதனாலதான் நீ அந்த மரத்தின் கனியவே நீ புசிக்காத. டோன்ட் லிவ் அக்கார்டிங் டு யுவர் ரீசனிங், யுவர் ஜட்ஜ்மெண்ட். அதை என்கிட்ட விட்டுரு. நான் சொல்றேன், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசி. ஜீவ விருட்சம்னா என்ன? ஆல்வேஸ் டிபெண்டிங் ஆன் காட். தேவன் தான் அந்த ஜீவ விருட்சம். அவரை கேட்டு அவர் சொல்றபடி செஞ்சோம்னு சொன்னா முடிவு நல்லா இருக்கும். அதான் அதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சித்தத்தின்படி அல்ல, அது நல்லதா இருந்தாலும் சரி அல்லது கெட்டதா இருந்தாலும் சரி, அந்த மரத்தின் கனிவே நீ புசிக்காத. ஜீவ விருட்சமாகி தேவனை சார்ந்துகள். அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டு செய்யி. அவர் சித்தத்தை செய்யும் போது இது உங்களுடைய சித்தமா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்காத. அவருடைய சித்தம் என்னவான்? என் சித்தம் அல்ல ஆண்டவரே, எனக்கு இது வேணும், இது நல்லதா தெரியுது, இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு நீ சரண்டர் பண்ணிரு. இப்ப நீ இளைப்பாறுதலோடு கூட இரு. உன்னுடைய வழிகளை எல்லாம் நீ தேவனுக்கு ஒப்புவித்து
அவர் மேல நோக்கமா இருந்தீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் முடிவு நல்லாதான் இருக்கும். பாருங்க, இப்ப யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நான் சொல்ல விரும்பினேன். யோசேப்பினுடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதுதான். அவர் எடுத்த எடுப்பிலேயே தேவன் அவருக்கு என்ன நடக்க போகுங்கிற தன்னுடைய திட்டத்தை அவர் தெளிவுபடுத்தி விட்டார் சொப்பனத்தின் மூலமாக. அவர் எல்லாராலும் வணங்கப்படக்கூடிய, மதிக்கப்படக்கூடிய ஒரு உயர்வான ஸ்தானத்துக்கு தேவன் அவரை உயர்த்த போவதை முன்னாடியே சொல்லிட்டாரு. அவருடைய சகோதரர்லாம் கூட அவரை வணங்குவார்கள் என்று தெரிவிச்சிட்டார். ஆனா அது நடக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வழியில் எப்படி இருந்தது? எகிப்துல தேவன் அவரை அதிபதியாக உயர்த்த விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான். புதிய உடன்படிக்கையில் உள்ளவங்களுக்கு தான் நம்ம நித்தியத்தை பத்தி பேசுறோம். இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவருக்கு, அதுவும் கூட அவர் பழைய ஏற்பாடுன்னு கூட சொல்ல முடியாது, அவர் மனசாட்சியின் காலம். அப்ப மோசே கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, சபை கிடையாது, போதனை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த அவருக்கு, யோசிப்புக்கு, அவங்க அப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்த தேவனை சார்ந்து வாழணுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க, அவருக்கு ஒரு தம்பி வேற. அவங்க அப்பாவுக்கு இன்னும் சில மனைவிகள் இருந்தாங்க. அதனால அவர் இன்னைக்கு ஒரு கூடாரம், நாளைக்கு ஒரு கூடாரம்னு கூட அவர் இருக்கலாம். நிறைய பிள்ளைங்க. அதனால அவர் இந்த ஒரு பிள்ளையை நேசித்தாலும் கூட அவர் கூடவே இருக்க முடியாது. சோ அவரும் அவரை விட சின்ன வயசுல இருந்ததான தம்பி அவருடைய எல்லா தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தேவனை தான் சார்ந்திருக்கணும். அதை எப்படி யாக்கோபு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால சின்ன வயசுல இருந்து கூட அவர் நான் தனியா இல்ல, தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிறத அவர் அறிந்தே இருந்தார். ஆனா அப்படின்னால நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கோ, சின்ன வயசுல அவர் 17 வயசுலயே தன் சகோதரர்களை பார்த்து வரும்படிக்கு தகப்பனை அனுப்பின பொழுது சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து முதல்ல கிணத்துக்குள்ள தள்ளினாங்க பொறாமையினால. அப்புறம் அவர் அந்த மீதியான கிட்ட அந்த இஸ்மவேலருக்கு விட்டு போட்டாங்க. இந்த சம்பவம் நல்லதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? கிணத்துக்குள்ள தள்ளுறதோ அல்லது இஸ்மவேலர்கிட்ட விட்டு போடுறதோ நிச்சயமா அது மிக மோசமான மனிதாபிமானமற்ற ஒரு செயல். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் இப்படி போய் அடிமையா தன்னுடைய தம்பி வித்து போட்டுட்டு அப்பாட்ட அவர் முதிர் வயதாகிற வரைக்கும் அந்த 10 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. பெஞ்சமின் அங்க இருந்திருக்க மாட்டாரு. 10 சகோதரர்கள், அவருக்கு மத்த 10 பேரும் என்ன நாடகம் ஆடுறாங்கன்னா, ஒரு மிருகம் அடித்து அவனை கொண்டு போட்டு விட்டதுன்னு போய் சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் யாரும் உண்மையை சொல்லல. அவர் இவர் இறந்தே போயிட்டாருன்னா நம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த காரியம் என்னன்னா, நடந்த உடனே பார்த்தா தகப்பனை விட்டு அவர் துண்டிக்கப்பட்டு விட்டார், அடிமையாக விற்கப்பட்டு விட்டார். நம்முடைய பார்வையில் அது எப்படி தெரியுது அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோசேப்புக்கும் அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? அவர் ஒரு தப்பும் பண்ணல, அவருடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கணும் பாருங்க. ஆனா பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அப்படின்னாக்கும், தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வேலை செய்கிறார். அதான் நம்ம வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் தி குட்னஸ். எதிர்பார்த்த நல்ல முடிவு வர்ற வரைக்கும் எல்லாவற்றையும் தேவன் சேர்த்து என்ன செய்யறாரு முடிவா பார்க்கணும், அப்பதான் தெரியும். இப்ப தேவன் என்ன செஞ்சாருன்னா, பிஹைண்ட் த சீன் அவங்க அவங்கள அறியாமலே என்ன செய்யறோம்னு தெரியாம வித்து போட்டாங்க. ஆனா தேவன் எங்கேயோ இருக்கிறதான யோசேப்ப எகிப்துல அதிபதியாக்குறதுக்கு அவரை இப்ப எகிப்து கொண்டு போகணும். சோ இப்ப என்ன பண்ணிட்டாரு தேவன், அந்த இஸ்மவேலர் மூலமாக எகிப்து கொண்டு போயிட்டாரு. எகிப்துக்கு போனோன்னு அவர் என்ன செஞ்சாரு? ஆதியாகமம் 37 பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் எங்க போய் பார்வோனுடைய அரண்மனையில வேலை செய்யக்கூடியதான அந்த போத்திபாருடைய வீட்டுல அவர் விற்கப்பட்டுட்டார். போத்திபாருடைய வீட்டுல அங்க என்ன எழுதியிருக்குன்னா, தேவன் அவனோடு கூட இருந்தபடினால அந்த வீட்டையும் ஆசீர்வதிக்கிறார், அவன் செய்யற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? காட் இஸ் அட் ஒர்க். தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். அந்த வீட்டுல எல்லா காரியங்களும் அவருடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் அந்த வீட்டுல அந்த எஜமாட்டிக்கு அடுத்தபடியாக அவர் தான் பெரிய ஆளா இருக்கிறாரு. இப்ப அந்த எஜமாட்டியின் மூலமாக இன்னொரு சோதனை, அதாவது இப்ப 2 காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு யோசேப்பு புடமிடப்படுகிறார். அவர் எந்த நோக்கத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டாரோ, தேவன் எந்த ஸ்தானத்துக்கு அவரை உயர்த்த போகிறாரோ, அவருக்கு
அந்த அந்த ஸ்தானத்துக்கு அவரை குவாலிஃபை பண்ணுகிறார், தகுதியுடையவனாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, எந்த இடத்துல கொண்டு போய் அவரை உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நேராகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. யோசேப்புக்கும் தெரியாது, அதை வாசிக்கிற நமக்கும் கூட தெரியாது. கடைசியில் என்னன்னா, அதுக்கு அடுத்து இப்ப அந்த காலம் நிறைவேறின பொழுது அவரை எந்த ராஜாவுக்கு முன்னாடி நிக்கணும். இப்ப போத்திபாரு வீட்டுல ஒரு டெஸ்ட், என்ன, பால் இச்சையினால சோதிக்கப்பட்டு அவர் யார் இல்லாத நேரத்துல ஒரு பாவத்துல விடுகக்கூடியதான ஒரு சோதனை வருகிறது. அதை அவர் எப்படி கையாளுகிறார் என்று தேவன் பார்க்கிறார். அப்ப அவர் அந்தரங்கத்துல தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பாவத்துக்கு விலகி அவர் ஓடுகிற நேரத்துல அவர் பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறார். அவருடைய மனைவி எப்படியாயிலும் தன் விருப்பத்திற்கு இணங்குவான் என்று பார்த்தால் முடியவில்லை. ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது, இவன் என்ன டெய்லி நம்ம சொல்றான் கேட்க மாட்டேங்கிறானே, என்ன அப்படின்னு எழுதியிருக்கு, தினந்திரம் கண் போட்டுன்ட்டு. இப்ப என்ன செய்யறா, கடைசியில அவன் வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தாவது வம்பு பண்ணி அவனை தன் வசப்படுத்த விரும்புகிறான். அவன் வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போய்விட்டான். இப்பொழுது அவன் போய் வெளியில இப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் வஸ்திரத்தை அந்த அம்மா பிடிச்சு இழுத்துட்டாங்க, எவ்வளவு அவமானமா போயிடும். உடனே அவன் என்ன செஞ்சுட்டானாக்கும், இங்க பாத்தீங்களா அவன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான், இப்படி அவன் என்னிடத்துல தப்பு பண்ண வந்தான்னு கத்திட்டான். சரி, இதனுடைய விளைவு என்ன? உடனே அவருடைய கணவன் அதை கேள்விப்பட்டு மனைவியை நம்பி அந்த யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டு விட்டான். இது வெளியரங்கமாக பார்க்க பொல்லாப்பானதாக தெரிகிறது. ஏற்கனவே அவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட, ஏற்கனவே தாய் இறந்துட்டாங்க, தகப்பனிடத்திலிருந்தும் தான் அருமையாய் நேசித்த தம்பியினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டான். இப்பொழுது சகோதரர்களால அடிமையாக விற்கப்பட்டு விட்டான். அடிமையாக விற்கப்பட்டு வந்த வீட்டிலையும் இப்பொழுது அவமானப்படுத்தப்பட்டு செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போறான். இதுதான் நமக்கு தெரியுது. இட் அப்பியர்ஸ் டு பி வெரி பேட், வெரி வெரி ஒஸ்ட். ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா, இப்ப எகிப்துக்கு கொண்டு வந்த தேவன் இப்பொழுது அவனை அடுத்த அரண்மனைக்கு கொண்டு போகணும், ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தணும். அப்ப போத்திபாருடைய வீட்டுல இருந்தா அவன் இப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ வில் என்ன இருக்கு அப்படின்னா, அவன் இப்பொழுது அந்த போத்திபாருடைய மனைவிக்கு இசைந்து போயிட்டு அந்த வீட்டுல அவன் பெரிய ஆளாக இருந்திருக்க முடியும். ஏன்னா அந்த எஜமான் காலையில வேலைக்கு போனா ராத்திரிக்கு வருவான், என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. இப்ப எஜமாட்டியும் அவனும் அவங்க இசைந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டா வெளியே என்ன தெரிய போறது இல்லை. ஆனால் அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தபடினால அந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் அவமானப்படும்படிக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். இட் சீம்ஸ் டு பி வெரி பேட். அது நல்லதே கிடையாது, அது கெட்டது போல தெரியுது. ஆனா தேவன் அதை எப்படி மாற்றுகிறார்னா நன்மையாக மாற்றுகிறார். அப்படின்னா இப்ப அவன் அரண்மனைக்கு போகக்கூடிய அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். எனவே அவனுக்கு ராஜாவுடைய ஆளுகின் கீழ் இருக்கக்கூடியதான சிறைச்சாலைக்கு போயிட்டான். ஸோ ஹி இஸ் மூவிங் ஸ்லோலி. சரி, அங்க போய் பார்த்தா அவன் அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவன் தேவன் தேவன் சொல்லிட்டு தான் இருக்கிறான். அந்த 2 பேர் கனவு காண்கிறாங்க. ஒருத்தன் பணம் பார்த்திருக்காரன், இன்னொன்னு சுயம் போய். அவங்க 2 பேருடைய கனவையும் கண்டுட்டு அவங்க துக்க முகத்தோடு இருக்கிறாங்க. இவனும் கால்களில் விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறான், கழுத்துல இரும்பு காலர். இதெல்லாம் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா 105வது சங்கீதத்துல 105வது சங்கீதம் 16 from 16 onwards. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நம்ம இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்ப பாருங்க, காலுக்கு விலங்கு, கழுத்துக்கு ஒரு அயன் காலர். ஆனா அங்க சம்பவத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 39 பின்னாடி அவன் அந்த துக்கமுகமா இருக்கிறவர்கள்ட்ட விசாரிக்கிறான். கர்த்தர் அங்கேயும் கூட ஜெயில அவன் இருக்கும்போது கர்த்தர் கூட இருந்தாருன்னு வாசிக்கிறோம். அந்த ஜெயிலையும் அவன் ஒரு விசாரணை கர்த்தனை போனதான் இருந்தான். அதனால எந்த இடத்துல இருந்தாலும், அவன் ஜெயில இருந்தாலும் கர்த்தர் கூட தான் இருக்கிறார், அவனுக்காக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இப்ப பாருங்க, அவன் அவனுடைய சொந்த முயற்சியில போய் அந்த கனவு கண்டு துக்கமா இருக்கிறவர்கள்ட்ட போய் பேசுகிறான், அவர்கிட்ட விசாரிக்கிறான், ஆறுதல் சொல்கிறான். ஏன் இப்படி துக்கமா இருக்கேன்னு கேட்கிறான். அவங்க கனவுகளை சொல்றாங்க. இவர் அவர்களுக்கு பொருள் சொல்லுகிறார். கடைசியில அவருக்கு
அந்த பானபாத்திரக்காரன்ட்ட சொல்லி, நீங்க ராஜா உங்களை பழைய ஸ்தானத்துல உங்களை உயர்த்திடுவாரு. நீங்க வந்து நான் இங்க காரணம் இல்லாம எந்த பாவம் செய்யாம இப்படி தண்டனை அனுபவிக்கிறேன், என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி என்னை விடுதலை ஆக்கிருங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் போய் மறந்துடுறாரு. அவருடைய விருப்பம் நிறைவேறல. அவர் ஒன்றும் வருத்தப்படல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, நம்ம இங்க வாசிச்சோம். ராஜா ஆள் அனுப்பி அவனை அரவழைக்கணும். எப்படின்னா, ஜெயில இருக்கிறவர் இப்ப எங்க வர்றாரு? அடுத்த ஸ்டெப்பு. எங்கேயோ இருந்தவர் வந்து இப்ப எகிப்துக்கு வந்தார். எகிப்துக்கு வந்தவர் வந்து சிறைக்கு வந்தார். என்ன, ராஜா அவனுடைய ஆளுகைக்குள்ள வந்தார். இப்ப சிறையில இருந்து அரண்மனைக்கு போகிறார். ஒரு குறிப்பிட்ட அந்த நேரம் வந்த உடனே ராஜாவுக்கு ஒரு கனவு, அதுக்கு பொருள் தேடணும். இப்ப உடனே அந்த பானபாத்திரக்காரன், யாரும் அந்த பொருள் சொல்ல முடியல. பானபாத்திரக்காரனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஆகா என்னுடைய நான் கண்ட கனவுக்கு பொருள் சொன்னானே, அதன்படியே நடந்ததே. இப்படி ஒரு மனுஷன் என்கிட்ட சொன்னதை மறந்துட்டேனே. ராஜாட்ட போய், சாரி ராஜா, இப்படி ஒருத்தன் கனவுக்கு பொருள் சொன்னா அப்படியே நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ஆள் அனுப்பி அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவனுக்கு ராஜ மரியாதை, அவனை ஷேவ் பண்றாங்க, நல்ல ட்ரெஸ் கொடுத்துறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி தகுதியான வஸ்திரத்தோடு கூட கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ராஜா உத்தரவு போடுறாரு, இதோ நான் தான் ராஜா, எனக்கு அடுத்தபடியாக இவனுடைய ஆணை இல்லாம ஒருத்தனுக்கு கால கையை கூட அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரியதான உயர்வு பாருங்க. இப்ப கடந்து வந்த பாதையை பாருங்க, மோசமானது. ஆனா தேவன் சொன்னதை நிறைவேற்றி விட்டார். இப்ப என்னன்னா, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் த குட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடந்தது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னா எல்லாம் சேர்ந்து கடைசியில மொத்தமா ஒர்க் டுகெதர்னா எல்லாம் சேர்த்து பார்க்கணும். தனித்தனியா பார்த்தோம்னா அது நன்மையானது நம்ம வாயினால சொல்லவே முடியாது. எல்லாமே மிக மிக மோசமானது. ஏன் இப்படி நடக்குது? ஒரு வாழ்க்கையில வந்து அந்த பொத்திபாருடைய வீட்டுல நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, என்ன இது அநியாயம். கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து பெத்த தாய் இறந்துட்டாங்க, தகப்பன் விட்டு பிரிஞ்சு சகோதரர்களால வந்து கொடுமையா விற்கப்பட்டு, சரி இங்கதான் வந்து ஒரு அடிமையா இருக்கிறான், அந்த வீட்லயாவது அவனுக்கு நிம்மதியா இருக்கக்கூடாதா? இப்படி வந்து என் கடவுளே இப்படி நடக்குது. உலகத்துல ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுளே இல்லையா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நாம தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க வந்து we have to wait till the end. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, சகலமும், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் த குட்னஸ்.